புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த தொழிலதிபரை கோவையில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பாபநாசம் சினிமா பாணில் செல்போனை மட்டும் ராஜஸ்தான், குஜராத் மாநிலத்திற்கு அனுப்பி போலீசாரை அலைக்கழித்தது அம்பலமாகியுள்ளது. நண்பர்கள் மூலம் தொழிலதிபரை போலீசார் மடக்கியது எப்படி? புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 57 வயது வைரமணி. இவர் 45 அடி சாலையில் உடற்பயிற்சி நிலையம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வந்தார். இவரிடம் சீட்டு கட்டி ஏமாந்ததாக முருகன் என்பவர் சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் தொழிலதிபர் வைரமணி, அவரது மகன் தேவா, மகள் தவமணி மற்றும் சீட்டு நிறுவன ஊழியர்கள் லாஸ்பேட்டை புஷ்பா, வம்பாக்கீரபாளையம் மணிமேகலை, மேலாளர் பாகூர் பாலா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து சீட்டு நடத்தி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இவர்களிடம் முன்னாள் எஸ்பிக்கள், தொழிலதிபர்களும் சீட்டு கட்டி ஏமாந்திருந்தனர். இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான வைரமணியை தேடினர். அவரின் செல்போன் டவர் குஜராத், ராஜஸ்தான் பகுதியில் இருப்பதாக காட்டியது. இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று விசாரித்தனர். ஆனால் வைரமணி பாபநாசம் படத்தில் வருவது போல தனது செல்போனை மட்டும் அனுப்பி போலீசாரை அலைக்கழித்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் வைரமணியின் நெருங்கிய நண்பர்களின் செல்போன் டவர்கள் மூலம் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதில் வைரமணி கோவையில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கோவைக்கு சென்று வைரமணியை கைது செய்துள்ளனர். அவரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.